சின்ன வயசுலலாம் இந்த மே மாதம் வரும்போது தான் கரெக்டாக இந்த வாழங்கொட்டை சீசன் வரும். அப்போது எல்லாரும் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்க நேரம் அங்கேருந்து வாழங்கொட்டையை பறக்க வச்சு தள்ளி தின்னியதே ஒரு தனி சுகம். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதெல்லாம் அவளுக்கு சொந்தக்காரி இவளுக்கு சொந்தக்காரின்னு அங்கேருந்து இங்கேருந்து நிறைய பிள்ளை சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். அப்போ எதுக்கு சண்டை நடக்குன்னா இந்த வாழங்கொட்டைக்கு உள்ளே இருக்க அந்த பருப்பு கண்டி நடக்கும். ஒருத்திக்கு முழுசாக கிடச்சிடும், ஒருத்திக்கு பாதி கிடச்சிடும். அதுக்கு அங்கே இந்த சண்டையை பிரித்து எடுக்க முன்னாடி ஒரு வழி ஆயிரும். இதே போல தான் எங்களுக்கு இன்னும் ஒரு சம்பவம் எங்களுக்கு இதை பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷம். ஒரு கோயிலேருந்து பறக்கிட்டு வந்து இன்னொரு கோயிலில் தள்ளி தின்னோம். நம்ம உடைக்கும் போது இது கூட பருப்பு கூட சேர்ந்து ஒரு சாதனை லைட்டாக பொடிஞ்ச மாதிரி வரும். அது கூட உள்ள தோடு அது வந்து இன்னும் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கசத்த மாதிரி ஒரு மாதிரி அதுவும் நல்லா இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்தியாவுக்கு பாதாம்னா ஏழைகளுக்கு பாதாம்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பிள்ளைய பார்க்கிறது ரொம்ப குறவுன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு காலத்தில் இதெல்லாம் மயமாக உண்டு நிறைய. இதை பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களான்னு ஒன்று மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு பிள்ளையை பார்க்கட்ட அதுகளுக்கும் வாங்கி கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்